வெல்கம் டு மை சேனல் தேவசன லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வசந்த நவராத்திரி பூஜை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே, அதாவது லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை தான் ஃபஸ்ட்டு டே வசந்த நவராத்திரி. நவராத்திரி 4 விதமான நவராத்திரி இருக்குங்க. வாராகி நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வெறும் நவராத்திரி, எல்லாருமே பண்ணுற நவராத்திரி. அது மாதிரி 4 வகையான நவராத்திரி இருக்குது. இப்போ ஏப்ரல் மாதத்தில் வர்றது வசந்த நவராத்திரி. இது 9 நாட்கள் கொண்டாடப்படுது. லலிதாம்பிகை ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு தினம் ஒரு மலர்கள் எடுத்து அந்த மலர்களால் அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் வச்சு நம்ம லலிதா சகஸ்ரநாமம் கேட்டோ அல்லது பாடியோ நம்ம பூஜை பண்ணுறோம். இது நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்துன்றது கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி பாருங்கள். நான் இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரியில் ஃபஸ்ட்டு டே பூஜைக்கு ஒரு கலசம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பூஜா கப்போட க்ளீன் பண்ணிவிட்டு தாமரைப்பூ கோலம் போட்டிருக்கேன். அதில் ஒரு தட்டு எடுத்து அதில் பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு வெள்ளி செம்பு வச்சு அதில் சுத்தமான நீர் வச்சு பாதி அளவு, அடுத்த பாதி அளவு பன்னீர் சேர்த்துருக்கேன். அதில் வாசனை பொருட்களான கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், ஜாதிக்காய், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 1 ரூபி காயின், அதுக்கப்புறம் வாசனை மலரான மல்லிகைப்பூ, இதெல்லாம் அதுக்குள்ளே நான் செம்புக்குள்ளே போட்டிருக்கேன். அது மேலே மாவு இலைகள் 11 இலைகள் வச்சு அது மேலே தேங்காயை நம்ம நல்லா மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் அதில் வச்சு அது மேலே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அன்னையோட முகத்தை நான் வச்சு அன்னைக்கு நான் மலர்கள் வாசனை மலர்கள் மல்லிகை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பூஜைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாரை நம்ம கும்பிடுவோம். ஸோ விநாயகருக்கு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஊதுபத்தி தூபதீப ஆதாரம் காட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வசந்த நவராத்திரிக்கு லலிதாம்பிகைக்கு 108 போற்றிகள் சொல்லி மல்லிகை மலர்களால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த வசந்த நவராத்திரி 9 நாளும் 9 மலர்களால் நம்ம அபிஷேகம் பண்ணணும். இதுக்கு நைவேத்தியமாக நான் இன்றைக்கி திராட்சை பழம், வாழைப்பழம், அப்புறம் பால் வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 108 முறை போற்றிகள் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லலிதாம்பிகைக்கும் ஊதுபத்தி தூபதீப ஆராதனை காட்டி நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் மல்லிகை மலர்கள் மட்டும் இல்லை, குங்கும அர்ச்சனையும் பண்ணியிருக்கேன் 108 முறை. இதுதான் வசந்த நவராத்திரியோட முதல் நாள் பூஜை. இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக அன்னையினோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வசந்த நவராத்திரின்னா நம்மளோட வாழ்க்கையை வசந்தமாக கொண்டு செல்லும். போன வருஷம் நான் பாதியிலேயே பண்ணிவிட்டு 4 நாள் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் ஏதோ ஒரு நாள். இந்த வருஷம் தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு மலர்கள் வச்சு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 9 நாள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் முடிஞ்சால் கடைசி 3 நாள் கூட 16, 17, 18ஓட முடியுது, 18ஆம் தேதியோட முடியுது. கடைசி 3 நாள் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வசந்தமாகும், செல்வ நிலை உயரும். நீங்கள் தினமும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.